மதுரையில வைகை ஆற்றுல அழகர் இறங்குறது தான் நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆனா அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல வகளகிரி சேத்திரம் சொல்லக்கூடிய கருங்குளத்துல சீனிவாசர் தாமிரபரணி ஆற்றங்கரையில இறங்குறார். அது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த நடக்கிற நிகழ்ச்சி தான் அன்னைக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. இது இந்த நாள் பார்த்தீங்கன்னா, மிகவும் விசேஷமான நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, "அரியும் சிவனும் ஒன்று" அப்படின்னு சொல்லி விளங்கும் விதமாக ஒரு உருவமற்ற ஒரு சந்தனக்கட்டையிலே வந்து இங்க வெங்கடாசலபதி வீற்றிருக்கிறார். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, சுபகண்டன் அப்படிங்கக்கூடிய ஒருவன் இருந்திருக்கிறான். அந்த சுபகண்டனுக்கு வந்து கண்டமாலை அப்படிங்கக்கூடிய ஒரு நோய் வந்திருக்கு. அந்த நோயால பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறான். அப்போ நேரா அவன் போய் திருப்பதியில போய் பகவானை வணங்கி, "எனக்கு இந்த நோய் தீரணும். அதற்கு நான் என்ன செய்யணும்னு?" கேட்கும்போது, அவன் கனவில் வந்து பகவான் தோன்றி, "எனக்கு ஒரு தேர் செய். அந்த தேரில் வந்து மீதி ஒரு ஒரு உருவமற்ற ஒரு சந்தனக்கட்டை கிடக்கும். அந்த சந்தனக்கட்டையை எடுத்துக்கொண்டு தென்னகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய வகளகிரி சேத்திரம் சொல்லக்கூடிய கருங்குளத்தில் அந்த மலை உச்சியில பிரதிஷ்டை பண்ணு. அங்க வந்து சிவனும் அரியும் சிவனும் ஒன்று என்று மக்கள்லாம் என்னை வந்து வணங்குவாங்க. அந்த இடத்துல நீ போய் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு வந்து நோய் தீரும் அப்படின்னு சொன்னா அதன்படி அந்த கட்டையை எடுத்துக்கொண்டு வகளகிரி சேத்திரத்தில் அந்த உருவமற்ற சந்தன கட்டையை வந்து அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துல தான் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து எப்படி வந்து அழகர் வந்து மதுரையில வந்து வைகை ஆற்றில் இறங்குறாரோ அதே மாதிரி சிறிவாசரும் அன்றைக்கு அழகா மலையிலிருந்து கீழே இறங்கி மக்களுடைய ஆரவாரத்துக்கு இடையிலே படியிலிருந்து அப்படியே இறங்கி வந்து ஊரை சுற்றி வந்து தாமிரபரணி ஆற்றில் சென்று அங்கே அன்று இரவு தங்கி மறுநாள் அதிகாலையில் வந்து மீன்வெட்டு எல்லாம் விளையாடி அங்கிருந்து வெள்ளை சாற்றி அவர் அங்கிருந்து மெதுவா அது மீது வந்து அந்த கரை மீது ஏறி அப்படி மீண்டும் அவர் வந்து அந்த கோயிலுக்கு செல்லும் காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சியை காண்பதற்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு 1000 பேர், 2000 பேர் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கருங்குளத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். இது தென்னகத்துடைய திருப்பதி என்றே சொல்றாங்க. அதாவது திருப்பதிக்கு நம்ம என்ன நியமனம் பண்றோமோ, அத வந்து நம்ம கருங்குளத்துல செஞ்சிடலாம். ஆனா கருங்குளத்தில் நியமனம் பண்றத கருங்குளத்துல தான் செய்ய முடியும். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு தலம் தான் வகளகிரி சேத்திரம் என்று சொல்லக்கூடிய கருங்குளம். அதுவும் இந்த கருங்குளத்துக்கு வந்து மார்த்தாண்ட மன்னன் வாழ்ந்த காலத்தினாலும், மார்த்தாண்டேஸ்வரர் அப்படிங்கிற கோயிலை அவன் பிரதிஷ்டை பண்ண காரணத்தினாலும், இது மார்த்தாண்ட கருங்குளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மிகவும் அழகான ஊர். வயல்வெளிகள் நிறைந்த ஒரு பக்கம் தாமிரபரணி ஓடக்கூடிய பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய இடத்தில் வகளகிரி சேத்திரத்தில் அருமையான இந்த தலத்திலே இந்த கோயில் இருக்கிறது. பார்ப்போரை கொள்ளை கொள்ளும் இந்த கோயிலை காண நீங்கள் வாருங்கள். இதே மாதிரி வித்தியாசமான கோயில்கள் நம்ம பகுதியில் எது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அந்த கோயிலை தேடி நிச்சயம் வருவோம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.